நடிகரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான விஜய் அவர்கள் தற்போது த்ரிஷா அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு பெட்டியை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பெட்டியில் அப்படி என்ன பொருளானது இருந்துச்சு, ஏன் அந்த பெட்டியை அவர் இந்த டைமில் வந்து அனுப்பியிருக்காரு அப்படின்றத பற்றின ஒரு அப்டேட்டை தான் நீங்கள் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. சமீபத்தில் சோசியல் மீடியா முழுக்க பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது விஜய், சங்கீதா மற்றும் த்ரிஷா பற்றின விஷயந்தாங்க. ஸோ இவங்களுடைய ப்ராப்ளம் தான். ஸோ எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தினது அப்படின்னா இந்த விஷயங்கள் தான் தொடர்ந்து பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே முடிவு தரக்கூடிய வகையில் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி நடந்த அந்த லாஸ்ட் இயரிங் வந்து அவங்களுக்கு ஒரு டர்னிங்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லணும். ஸோ அப்படி சங்கீதா எடுத்திருந்த அந்த ஒரு முடிவுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்றதே இன்னும் யாருக்கும் தெரியல. ஏன்னா அவங்களா தான் கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ கணவர் விஜயோடு நான் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்ற ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த விவாகரத்தை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து வழக்க போட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஏன் திடீர்னு இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கு இன்ன வரைக்கும் ப்ராப்பரான ஒரு ஆன்சர் வந்து இன்னுமே கிடைக்கலங்க. ஸோ விடை கிடைக்காத ஒரு கேள்வியாக தான் அந்த கேள்வி இன்னமும் வந்து ஒளிஞ்சிருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட விஜயோட அவங்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அதனால தான் வந்து அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு நடிகையோட அவருக்கு திருமணத்தை மீறின ஒரு உறவு இருந்தது அப்படின்ற மாதிரி தான் அவங்க விவாகரத்து மனுவில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் தான் திரையுலகத்தில் ரொம்ப அதிகமாக வந்து பேசப்பட்டது. அதே மாதிரி சங்கீதா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஜீவனாம்சம் தொகையை வந்து கேட்டிருக்காங்க. பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கு விஜய் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கோரிக்கைகள் அவங்க முன் வச்சு தான் அந்த விவாகரத்து வழக்கை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த மனுவை வந்து ஏன் அவங்க திரும்ப வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி தான் சந்தேகம் இருக்குது. 2 தரப்புக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தை வந்து நடந்துச்சு அப்படின்னும், முதல்வராக இருக்கிறதுனால பொதுவெளியில் பேசி விவாகரத்து வாங்குறது அப்படிங்கிறதே விஜயனுடைய அந்தஸ்தை வந்து குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கூட ஒரு சிலர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைன்னா சங்கீதா வந்து அவங்களுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கூட இப்படி ஒரு முடிவு வந்து மாற்றிருக்கலாம் அப்படின்னும் ஒரு சிலர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நிச்சயம் பணம் தொடர்பான எந்த விவகாரமும் இதில் இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா விஜய் திருமணம் செய்யறதுக்கு முன்னாடியே சங்கீதா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு தான். ஸோ அவங்களுக்கு விஜய் மேலே வந்த காதல்னால தான் இந்த திருமணமே வந்து நடந்துச்சு. ஸோ இந்த விஷயமும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா அவங்க தான் லண்டன்லேருந்து இங்கே விஜய் வந்து மீட் பண்ணி மேரேஜுக்கு வந்து அப்ரோச் பண்ணாங்க. உண்மையிலே விவாகரத்து மனு திரும்ப பெறப்பட்டதுக்கு என்ன தான் காரணமாக இருக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் 2 பேரும் இப்போ திரும்ப சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும் பொழுது தான் ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல் விஜய் வீட்டில் வசிக்கிறதுக்கு உரிமை வேணும் அப்படின்னு அவங்க ஏற்கனவே வந்து விவாகரத்து மனுவில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விவாகரத்து மனுவில் நடிகை ஒருவரோட தகாத உறவு இருக்குது அப்படின்னும் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்படி விவாகரத்து ஒருவேளை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க சட்டப்படி திருமணம் செய்து கொள்ள வழிவகுத்துடுமோ அப்படின்ற ஒரு அடிப்படையில் இந்த விவாகரத்து மனுவை வந்து திரும்ப அவங்க வாங்கியிருக்கலாம் அப்படின்னும் ஒரு சிலர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படி அவங்க சட்டப்பூர்வ திருமண உறவு இருக்கும் பொழுது அந்த நடிகையோடு அவங்க திருமணம் செய்ய முடியாது, அதிகாரப்பூர்வமான மனைவி அந்தஸ்தை பெற முடியாமல் போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நோக்கம் வந்து நிறைய வகையில் இருக்குது. இந்த நோக்கம் அப்படி ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா அவர் ஏன் முதல்ல விவாகரத்து வழக்கு வந்து தாக்கல் செய்தாங்க? இன்னொரு கேள்வி வந்து இப்போ இன்னும் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த விவாகரத்து வழக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையில் உண்மை என்ன அப்படின்ற ஒரு மர்மம் நீடிச்சுட்டு தான் இருக்குது. யாராவது மௌனத்தை வந்து கலைத்தாங்க அப்படின்னா மட்டும்தான் உண்மை வந்து தெரியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான விடை வந்து தெரியாத ஒரு கேள்வியாகவே நீடிச்சிட்ருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இவங்க சமாதானம் ஆகியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு கண்டிஷனையும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சங்கீதாவும் விஜயும் சேர்ந்து நீங்கள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் போடுற கண்டிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தனியாக ஏற்கனவே பேசியிருக்காங்க. ஸோ விவாகரத்து மனு வாபஸ் வாங்குறதுக்கு முன்னாடி 2 பேர்த்துக்குமே டைம் கொடுத்துருக்காங்க, நல்லா பேசியிருக்காங்க. அதில் அவங்க வைத்த முதல் கோரிக்கை என்ன அப்படின்னா, ஸோ த்ரிஷாவோட நீங்கள் இனிமேட்டு பேசக்கூடாது, த்ரிஷாவோட வந்து ஃபோன் வந்து எதுவும் அட்டன் பண்ணக்கூடாது, நீங்கள் அவங்களோட வந்து காண்டாக்டில் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் இனிமேட்டுக்கு சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனே வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு இடையில் இப்போது விஜய் செய்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்பை வந்து ஏற்படுத்தினது. ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லி பேசி வச்சுருக்காங்க அப்படின்றதுனால விஜய் கிட்ட வந்து த்ரிஷா சம்மந்தமான எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து
2 பேரும் ஒரே சினிமா ஃபீல்டில இருக்காங்க. ஸோ பர்த்டேவா இருக்கட்டும், ஏதோ ஒரு பார்ட்டியா இருக்கட்டும், இல்ல ஒரு பிடித்தமான ஒரு பொருளா இருக்கட்டும், கிஃப்ட் கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி த்ரிஷா வந்து விஜய் அவர்களுக்கு கொடுத்திருந்த கிஃப்ட்ஸு, பொம்மை இந்த மாரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, பேக் பண்ணி ஒரு பார்சலா வந்து த்ரிஷா வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. இனி வந்து த்ரிஷா கொடுத்த பொருள் எதுவுமே இங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டாரு. ஏன்னா, நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு வந்து சங்கீதா வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த வீட்ல எந்த திங்ஸும் இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயம் பின்னாடி இன்னொரு ப்ராப்ளம் வரும். இப்ப தான் மனசு மாறி 2 பேரும் வந்து சேர்ந்து வாழலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அவங்க சொல்ற கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே விஜய் ஒத்துக்கிட்டா மட்டும் தான் அந்த விஷயமும் அடுத்து நடக்கப் போகுது. ஸோ குழந்தைங்கள பார்க்கணும், குழந்தைங்களோட இருக்கணும் அப்படின்ற ஆசையும், ஏக்கமும் விஜய் அவர்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, த்ரிஷாவ வந்து கண்டிப்பா வந்து இத காயப்படுத்துற மாரியான செயல் அப்படின்றதும் அவருக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா, த்ரிஷா வந்து இத பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அவர் வந்து செஞ்சிருந்தாரு. சரிங்களா? ஏன்னா, த்ரிஷாவ பத்தி பார்க்கும்பொழுது, அவங்க வந்து ஒரு தனியா இருக்காங்க. ஒரு பெண்ணு. ஒரு பெண்ண வச்சு இந்த அளவுக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவே வந்து தேவையில்ல. ஏன்னா, விஜய் அவர்கள பேசுறாங்க அப்படின்னா கூட, அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் அவரது மட்டும் இல்லாம அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைங்கலாம் இருக்காங்க அப்படிங்கும்போது, பெருசா அது வந்து யாரும் கேர் பண்ண மாட்டாங்க. ஆனா, த்ரிஷாவ பத்தி யாருமே வந்து யோசிக்கவே கிடையாதுங்க. என்ன விஷயம் உண்மையா, பொய்யா அப்படின்னே தெரிஞ்சுக்காம, இந்த சமூக வலைத்தளங்கள்ல நெறைய விஷயங்கள வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வருத்தத்த கொடுக்குது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல வந்து பேர் கெட்டு போய் நிக்கக்கூடியது அப்படின்னா, த்ரிஷாவா தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது, விஜய் அனுப்புன அந்த ஒரு பெட்டி, அந்த பார்சல பார்த்துட்டு அவங்களுமே ரொம்பவே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் விஜய் இந்த மாரிலாம் பண்ணிட்டாருன்ற மாரி அவங்க வந்து ரொம்ப வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் கண்டிப்பா உண்மைய அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் விஜய் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா விஜய், த்ரிஷாவோட காம்பினேஷன் பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஸோ 2 பேரும் இணைந்து நெறைய மெகா ஹிட்ஸ் படங்கள் எல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் இவங்க 2 பேத்தோட காம்பினேஷன் படங்கள் வந்து பிடிக்கும், பார்த்துருக்கீங்க அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. சங்கீதா அவங்க போடக்கூடிய எல்லா கண்டிஷன்ஸ்க்குமே விஜய் வந்து இப்போ ஒத்து வந்திருக்காருங்க. ஏன்னா, அவங்களுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க நல்ல ஒரு நட்ப வந்து இப்போ வந்து இழந்திருக்காரு. ஸோ, த்ரிஷா அவங்க தான் இதில வந்து மிகப்பெரிய அளவுல அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். உண்மையாலுமே அவங்களுக்குள்ள எந்த தப்பான ஒரு உறவும் இல்ல, பழக்கமும் இல்ல. நண்பர்களா தான் இருந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில, அ நெ அந்த ஒரு விஷயத்த, அந்த உண்மைய வந்து என்னைக்கு சங்கீதா வந்து ரியலைஸ் பண்றாங்களோ, அன்னைக்கு கண்டிப்பா வந்து அவங்களும் வந்து ஃபீல் பண்ண தான் போறாங்க. இருந்தாலுமே கூட, இப்போதைக்கு இவர் ஒரு ஃபேமிலியில இருக்காரு அப்படிங்கும்போது, வேற ஒருத்தைங்க வந்து அதில என்டர் ஆகுறதுன்றது எல்லாருமே வந்து தப்பா தான் நினைப்பாங்க. ஸோ, அப்படி தான் வந்து த்ரிஷாவுடைய அந்த என்ட்ரியும் இருந்திருக்கு. ஸோ, இனி த்ரிஷா, விஜய் அவர்கள பத்தி எந்த விதமான விஷயங்களையும் பகிர்ந்துக்காம, எங்கேயும் பார்க்காம, எந்த போஸ்ட்டும் போடாம, அவங்க அவங்களுடைய கெரியர நோக்கி இன்னும் வந்து வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஸோ, த்ரிஷாக்குன்னு நெறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நெறைய ஃபேன் பேஜஸ் இருக்கு. ஸோ, அவங்களுடைய வளர்ச்சிக்கு அது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. விஜய பத்தியோ, விஜயோடைய ஃபேமிலிய பத்தியோ அவங்க வந்து யோசிக்காம, அவங்களுடைய வாழ்க்கைய மட்டும் பார்த்துட்டு போய்க்கிறது தான் இப்போதைக்கு நல்லது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான அப்டேட்ஸ நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.